Infinix நீதானடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு மற்ற பிராண்டெல்லாம் ஒரு மாதிரி ஒரே செட் ஆஃப் மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணா இவங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வித்தியாசமா பண்ணி ஒரு சூப்பரான மொபைல் போனை இந்த செக்மெண்ட்ல அதாவது 7000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் வித்தியாசமா இருக்குது, அதெல்லாம் பெஸ்டா இருக்குதா பாத்துருவோமா? முதல்ல பாக்ஸ் கண்டென்ட்டை பாத்துருவோம். முன்னாடி மாடலோட நேம் மட்டும் போட்டிருக்காங்க, மாடல் இமேஜ்லாம் கிடையாது. பின்னாடி ஸ்பெக்ஸ் வந்து எப்பயும் போல கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளன்னு பார்த்தா இன்ஃபினிக்ஸோட அந்த ஸ்மார்ட் 8+ மொபைல் டிசைனை பாருங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இவங்க எல்லா போனுமே இந்த மாதிரி தான் லான்ச் பண்றாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல. முதல்ல இந்த ஸ்டிக்கர் எடுத்துருவோம். நிறைய இதுல பார்த்த ஒரு டிசைன் அப்படின்னாலுமே இந்த செக்மெண்ட்ல கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு 18 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. முக்கியமா சொல்லணும், ஏன்னா சில பிராண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க, என்ன பிராண்டுன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்கு. அப்புறம் சில பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் பின். இந்த செக்மெண்ட்லயும் கேஸ் கொடுக்குறாங்க. பட் டிபியூ கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கேஸ் தான். எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. பொதுவா நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் பிளாஸ்டிக் கேஸை, ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒர்த்தா இருக்காது. மற்றபடி எப்பயும் போல பாக்ஸ்குள்ள வர விஷயங்கள் வந்திருக்கு. முதல்ல இதோட டிசைனை பார்த்தா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அந்த ஐபோனோட டிசைனை கொஞ்சம் இங்க பட்டி ஃபிங்கரிங் இதெல்லாம் பார்த்து வச்சிருக்காங்க. அப்புறம் பேக்ல வந்து ஃபுல்லா மேட் ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டா இப்படி நம்ம லைட்ல ஷேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத்ல போற மாதிரி அந்த லைனா இருக்குது. உள்ள ஒரு ஸ்கிராட்ச் ஆன மாதிரி ஒரு லைன் இருக்கு. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. கீழே வந்து அந்த இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங் இருக்கு. மேல ஒரு பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த கேமராஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள 50 மெகாபிக்சல் ஏஐ கேமரா அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஒரு சின்ன பம்ப் மாதிரி அந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. போக எப்பயும் போல ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி அந்த ஃபிளாட்டான எட்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட வெயிட்னு பார்த்தா 204 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 9 mm இருக்கு. ஏன் இது ரெண்டுமே அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் இதுல இருக்கக்கூடிய பேட்டரி தான். பேட்டரி வந்து இங்க 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ 6000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்துமே இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையாலுமே அது பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது போக இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இப்போ ஷார்ட் டைமா செக் பண்ண வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கு. பொதுவாக இந்த செக்மெண்ட்ல லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா மொபைலுமே 5000 mAh தான் வருது. தொடர்ந்து இன்ஃபினிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வருஷம் ஒரு மொபைல் வந்து 6000 mAh லான்ச் பண்ணிடுறாங்க. அதுவும் இப்போ 7000 ரூபாய்க்குள்ள கொண்டு வந்தது. பேட்டரி பேக்கப் பெஸ்ட்டாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.6 இன்ச்ல HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. டிஸ்பிளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயும் போல பட்ஜெட் செக்மெண்ட்ல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குது. இன்டோர்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. இதுக்கு பீக் பிரைட்னஸா 500 nits கொடுத்துருக்காங்க. அது போக சன்லைட் ரீடபிள் டிஸ்பிளே அப்படின்னு பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ஸோ இன்டோர்ல பிரைட்டா இருந்தாலுமே அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல வச்சோம் அப்படின்னா ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். LCD டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி டிஸ்பிளேயோட அந்த வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ், கலர்ஸ் இதெல்லாமே இந்த செக்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி இருக்குது. அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதோட சவுண்டுமே ஓரளவு ஓகேவா இருக்கு. மற்றபடி இந்த டிஸ்பிளேல இன்ஃபினிக்ஸ் வந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல கூட எப்பவுமே கவர் பண்ணிடுறாங்க. ஐபோன் மாதிரியான அந்த டைனமிக் ஐலண்ட் அதே மாதிரி ஒரு ஃபீச்சரை இவங்களும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபேஸ் அன்லாக், பேக்ரவுண்ட் கால், சார்ஜிங் அனிமேஷன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்களை வந்து இதுல பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. அப்படியே இதோட கேமராக்கு வந்தா ரியல்ல பார்க்கும்போது 3 கேமரா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா இங்க இருக்கிறது என்னமோ ஒரு கேமரா தான். பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்டரி சென்சார் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது சும்மா கணக்காமிக்கிறதுக்காக தான். கடைசியா ஒரு LED ஃபிளாஷ், குவாட் LED ஃபிளாஷ் எப்பயும் போல அதை கவர் பண்ணிட்டாங்க. எங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்த்தா இதுதான் ரொம்பவே நம்மள ஆச்சரியப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல நம்ம போட்டோஸ் எடுத்தோம் அப்படின்னா போட்டோஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. உண்மையாலுமே அந்த 50 மெகாபிக்சல் யூஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த செக்மெண்ட்ல டீடைல் வந்து பெட்டராவே கொடுக்குது. கலர்ஸ் இதெல்லாமே பெட்டராவே கொடுக்குது. ஆனா சில நேரம் என்னன்னா நம்ம அந்த ஃபேஸை டச் பண்ணி எடுக்கும்போது அந்த ஏஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஃபேஸை வந்து ரொம்ப ஓவர் பியூட்டியா காமிச்சிருது. அதாவது ரொம்ப ஒயிட் கலரா ஸ்கின் டோன் வந்து எடுத்து தந்துருது. நானே என் போட்டோ எடுத்துட்டு பார்க்கும்போது நம்ம இவ்வளவு கலர் ஆயிட்டோமா அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கு. பட் நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிக்கும். பட் எனக்கு நேச்சுரல் கலர் காமிக்கிறது தான் பிடிக்கும். பட் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது போக இதுல இன்னொரு மிஸ்டேக் என்ன, ஃபேஸோட அந்த கலர் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகுதே தவிர நம்ம கை இதெல்லாம் சேர்த்து எடுக்கிறோம் அப்படின்னா கையோட கலர் வந்து கொஞ்சம் நார்மலா வர மாதிரி தான் இருக்கு. இங்க ஒயிட்டா இருக்கு, இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்குது. அதனால நீங்க க்ளோஸ் அப் ஷாட் எடுத்தீங்க அப்படின்னா போட்டோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இது அவுட்டோர்ல மட்டும் தான் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே பெஸ்டா இருக்கு. பட் இன்டோர்ல வரோம் ஓரளவு டீசென்டான லைட்டிங்ல எடுத்தோம் அப்படின்னா நல்லா இருக்கு. கொஞ்சம் போரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இந்த செக்மெண்ட்ல நம்ம அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது. ரியர் கேமரால ஆப்ஜெக்ட் இல்ல நேச்சுரல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கும்போது அந்த போட்டோஸ்ல கலர்ஸ் இதெல்லாமே நல்லாவே எடுத்து தருது. பார்க்கறதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்குது. அப்படியே இங்க செல்ஃபி கேமரா வரும்போது செல்ஃபிக்கு 8 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது அந்த போட்டோஸ் வந்து கலர்ஸ் இதெல்லாமே நல்லா எடுத்து தருது. டீடைல் நல்லா இருக்குது, ஷார்ப்னஸ் நல்லா இருக்குது. இந்த செக்மெண்ட்ல ஒரு பெஸ்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இதுல கொடுக்குது. அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்டுமே ஓரளவு பெட்டரா தான் இருக்குது. வீடியோஸ் பொறுத்தவரை ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலயுமே மேக்ஸிமமா 1080 30 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். பொதுவா
இந்த செக்மெண்ட்ல எல்லா மொபைலுமே என்ன பண்றாங்க அப்படின்னா யூனிசாக் ப்ராசஸரோட லான்ச் பண்றாங்க. அது பெட்டரான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கே தவிர பட் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு பெட்டரா இருக்கிறது கிடையாது. இதுல வந்து MediaTek Helio G36 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. நீங்க கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பெரிய அளவுல எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப பேசிக்கான டே டு டே யூசேஜ்க்கு மல்டி டாஸ்கிங்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெட்டரா இருக்கும். கேமிங் அப்படிங்கிற மாதிரி இந்த மொபைல்ல எதிர்பார்க்க வேண்டாம். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் 1,48,000 வருது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நார்மலான யூஸ்க்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இதுவரைக்கும் இதுல பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இதுல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 Go எடிஷன் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ஆல்ரெடி Android 14 வந்துருச்சு. நிறைய மொபைல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த பிரைஸ்க்கே கூட Android 14ல லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் ஏன் Android 13ல லான்ச் பண்றாங்க? அதுதான் பிடிக்கல. அது போக இங்க Go எடிஷனா கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல பேஸ் வேரியண்டாவே 4 GB RAM தான் இருக்கு. 4 GB RAM அப்படிங்கும்போது ஃபுல் வெர்ஷனை கொடுக்கும்போது அதுவே முக்காவாசி RAM பிடிச்சிடும். அதனால மொபைல் வந்து அங்கங்க லாக் ஆகும். பட் இதுல Go எடிஷனா கொடுத்துட்டனால RAM யூசேஜ் வந்து கம்மியா இருக்குது. யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. இது போக இதுக்கு எத்தனை சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறதெல்லாம் பிராண்ட் வந்து அபிஷியலா மென்ஷன் பண்ணல. அது போக எப்பவும் போல ப்ளூடூத் அந்த ஆட்ஸ் இதெல்லாம் இருக்க தான் செய்யுது. மத்தபடி இதெல்லாம் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கவர் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்குது. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தாலுமே டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் போட்டுக்க முடியும். கடைசியா அதோட பிரைஸ். இதுல ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. 4 GB RAM 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். பொதுவா இந்த செக்மெண்ட்ல எல்லாரும் 64 GB ஸ்டோரேஜோட தான் மொபைல் போன் வந்து லான்ச் பண்றாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைமா Infinix 128 GB ஸ்டோரேஜோட லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸுமே 7,800 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு கார்டு ஆஃபர் உண்டு. கார்டு ஆஃபர் அப்படின்னா மத்த பிராண்ட் எல்லாமே ஒரே ஒரு குறிப்பிட்ட கிரெடிட் கார்டு மட்டும் தான் கொடுப்பாங்க. பட் இங்க Infinix பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேங்கோட கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு கூட கொடுக்குறாங்க. அதனால அதுல ஏதாவது ஒரு கார்டு கிடைச்சாலே போதும். அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 7,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இது போக இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அதெல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் 6,000 ரூபாய் வரைக்குமே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். பட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே சாத்தியம் கிடையாது. பட் கார்டு ஆஃபர் எல்லா கார்டுமே இருக்கிறதுனால கண்டிப்பா அது வந்து சாத்தியம். அதனால 7,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஏதோ ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க, டிசைன் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த செக்மெண்ட்ல. அது போக பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப பேசிக்கான யூஸ்க்கு தேவையான ஒரு ப்ராசஸர் தான் இருக்கு. சாஃப்ட்வேர் வந்து லேட்டஸ்டா இல்ல. பட் Go எடிஷன் ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். பேட்டரி பேக்கப் 6000 mAh கொடுத்திருக்காங்க. பொதுவா இந்த செக்மெண்ட்ல நிறைய மாடல்ஸ் கிடையாது. சோ அந்த விதத்துல இது பெஸ்டா இருக்கு. அதுக்கு 18 வாட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளேயே அடாப்டர் கொடுத்திருக்காங்க. சோ சாஃப்ட்வேரை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் ஒர்த்து தான். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க.